நிர்மாணிக்கிற பொறுப்பு எல்லாருக்கும் அந்த ஊர் பகுதியில் வாழ எல்லாருக்கும் அந்த பொறுப்பு உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது இங்க வேங்கடமங்கலம் பக்கத்துல பொன்மார் வேங்கடமங்கலத்துல பழமையான ஆலயம். நம்ம திருக்கடையூர் போய் தான் நம்ம அமிர்தகரேஸ்வரரை தரிசனம் பண்ணோம். இது 2000 வருஷத்து பழமையான ஆலயம். பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட அற்புதமான நாவுக்கரசரால் ஆட்கொள்ளப்பட்டவர் தான் பல்லவ மன்னன். அவர் சமணத்துல ரொம்ப அதிலேயே ஊன்றி இருந்தார். அதுல இருந்து தூக்கி சைவத்துக்கு கொண்டு வந்தது திருநாவுக்கரசர் பெருமான் தான். அப்படி அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் கட்டிய கோயில் தான் இந்த பொன்மால இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் ஆலயம். நம்ம திருக்கடையூர் சென்று பெறக்கூடிய அந்த புண்ணிய பலனை இங்கே மேடாவளத்திலிருந்து அப்படி உள்ள போனா அந்த திருக்கோயில் வந்துடும். அவர் கட்டின கோயில் அந்த நாள் எப்படி கட்டினாரோ அதே போல அமைப்புல திருப்பி கற்கோயிலா அதே அமைப்புல நம்ம மீட்டு எடுக்கணுன்ற முயற்சியில சுத்தி உள்ள அன்பர்கள் அடியார் பெருமக்கள் அதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட தலத்துக்கு கிட்ட வரா போல கோயில் எழும்பி இருக்குது. அது பகவான் நினைச்சாருன்னா ஒரே க்ஷணத்துல அவர் கட்டி முடிச்சுப்பார். கூட நம்ம சேலையூர்ல ஒரு அன்பர் ஒரு போலீஸ்கார் இருக்காரு. அவர் ஆலயத்தை கட்டுறதுக்காக ஒரு முறை அவருடைய ஊருக்கு கூட்டு போயிருந்தார். ரொம்ப சிதிலம் அடைஞ்சு நந்தி பெருமான் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா வெக்கப்போர் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் கண்ணுட்டி மாடு எல்லாம் கட்டியிருக்காங்க. வெறும் சிவபெருமானும் லிங்கம் மத்தம் தான். அப்போ உழவார பணியை ஏற்பாடு பண்ண சொல்லி அங்க உழவார பணியெல்லாம் செய்து அந்த திருக்கோயிலுக்கு கட்டுமான பணிக்கு ஏற்பாடு செய்து இறைவன் திருவருள் பாருங்க. அவர் நினைச்சாருன்னா இதெல்லாம் அற்புதமா கண்கூட பார்த்தது. அந்த ஊர்லயே போன பிறவில மகாராணியா ஒரு அம்மா வாழ்ந்தாங்க. இந்த பிறவிலே ரொம்ப வசதியா அவங்க கனவுல போயிருக்காரு பெருமான். நீ போன பிறவில கட்டின கோயில் சிதிலம் அடைஞ்சு போச்சு, திரும்ப இந்த பிறவில நீ தான் எனக்கு கட்டி தரணும். அந்த அம்மா ஓலைச்சுவடியை பார்த்து அந்த கோயிலை தேடி கண்டுபிடிச்சு வந்தாங்க. அப்படி எத்தப்பதான் சொல்லிட்டு போனார், இந்த கோயில் எப்படி கட்டுறது தெரியலையா, உழவார் படிப்பு சுத்தம் பண்ணிட்டியா, ஏன்னா நாங்க தண்ணி ஊத்துறோம். வெட்ட வெளியில இருக்காரு பெருமான். யாருக்கிட்டையும் பணம் 10 ரூபா வாங்கக்கூடாது. பெருமான் என்ன கட்ட சொல்லிட்டு 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரே ஆளு அதே திருக்கோயில மீட்டு எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு சிவாச்சிரை போட்டு நீ வழிபாடு நன்கூடா பார்க்கணும். இந்த கோவிலுக்கும் பகவான் நினைச்சா ஒரு க்ஷணத்துல பண்ணிடுவார். ஆனா அவருடைய கருணை எல்லாருக்கும் அந்த புண்ணிய பலன் போகணும். ஆளாளுக்கு ஒரு 10 ரூபாவது கொடுங்கோ அப்படின்ட்டு அவர் எண்ணிருப்பார். எந்த நேரத்துல யார் கனவுல போய் சொல்லி திரும்பி அதை டக்குன்னு கட்டிடுவார் தெரியும். அதனால இது மகா வேள்வியில வந்திருக்க அடியார்கள் அவங்க ஒரு கைங்கரியமா ஒரு 10 ரூபாவது கொடுத்து நாம அந்த பெரிய கைங்கரியத்துல நாம எனக்கு பெரிய கோயில் புதுசா கோயில் கட்டுறதுல அடியார்கள் அதுக்கு முயற்சியை செய்யணும். புது கோயிலே தேவையில்லை. இதெல்லாம் பழமையான கோயில். அகத்தியர் வழிபாடு செய்யுது. என்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க சித்தராங்க ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. பௌர்ணமி நாள்ல ஒரு பாம்பு வந்து உள்ள வந்து வழிபாடு செஞ்சு இது நிறைய அன்பர்கள்லாம் பார்த்துருக்காங்க. வீடியோ படம் எடுத்து காட்டியிருக்காங்க. பௌர்ணமி நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாகம் வந்து வழிபாடு செய்யும். பின்னாடி ஒரு திருக்கோலம் அற்புதமா இருக்கும். ரொம்ப அற்புதமான நீங்க கும்பகோணம் சைட்லாம் போனாதான் ஒரு அமைதி கிடைக்கும். நீங்க அங்க போனாலே சுத்தி வயல்வெளி இருக்கிறப்போ வெட்ட வெளியா இருக்கு, பரந்த வெளி. அங்க உட்காந்து தேவார திருமுறை பார்த்துக்கு ஆனந்தமா இருக்கும். ஃபேன் கிடையாது, எதுவும் தேவையில்லை. வெட்ட வெளியில காத்து அடிக்கிற காத்து வீசி ஏகாந்தமா இருக்கும். ரொம்ப தூரம் போயிட்டு திருக்கடையூர் கோயில் போற வேண்டிய நிலைமை இங்க 15 நிமிஷம் இங்க இருந்து பயணம் செஞ்சா கோயில் போய் அடைஞ்சிடலாம். இப்படி மொத்தம் பிரதோஷம் அந்த நல்ல நாள்ல அடியார்கள் எல்லாம் போயிட்டு அந்த வழிபாடு கோயிலோட விழாக்கள்லாம் கலந்துங்க. கோவிலை பத்தி ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி திருக்கோயிலாம் மீட்டெடுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் கடமை. யாருமே பாத்தீங்கன்னா சிவனோட ஆயிரம் ஆசை அருந்துங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திரும்ப. என்னன்னா நமக்கும் ஒரு வீட்லயே ஒரு கோயில், நமக்கு சொந்தமா ஒரு கோயில் வச்சு இதான் என் கோயில், மற்ற சாமியெல்லாம் எந்த இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஊர்ல இருக்க எல்லா கோயிலும் நம்ம கோயில் அப்படின்ற சிந்தனை பரந்த சிந்தனை வரும். நம்ம கோயில் நம்மள்தான், இது மாத்திரம் செய்வேன், மற்ற கோயில் இல்லை அப்படின்ற சிந்தனை எல்லா கோயில்களுமே நம்முடைய கோயில். ஏதாவது ஒரு கோயில் ஒரு பிரச்சனைனா மற்ற கோயில்கள் அடியார்கள் உதவி செய்யணும். எண்ணெய் இல்லாத கோயிலுக்கு எண்ணெய் அதிகமா வந்திருக்கக்கூடிய திருக்கோயில்கள் உதவி செய்யணும். இதுதான் ஒரு திருக்கோயில். 31 திருக்கோயில் நம்ம வளர்ச்சியை காண முடியும். அப்படி பழமையான ஆலயத்துக்கு அந்த பத்திரிகைலாம் கொடுத்து சொல்றேன், வாங்கி பாருங்க. பிரதோஷ நேரத்துல எப்பயாச்சும் வாய்ப்பு இருக்கும் போது. மற்றபடி திருக்கல்யாணம் பண்றது பெருமாளுக்கு விழாக்கெல்லாம் செய்வாங்க. நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றதுலாம் கூட பாத்தீங்கன்னா திருக்கடையூர் போகலாம், இங்கேயே பண்ணலாம். 60 கல்யாணம் 70 80 எந்த கல்யாணம்னாலும் பண்ணலாம். வேற எந்த சுப நிகழ்ச்சியும் நம்ம பண்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதெல்லாம் பழமையான ஆலயம். அந்த சாநித்தியம் என்ன கோயில் சிதிலம் அடைஞ்சு போச்சு, பெருமாளுக்கு வழிபாடு நடந்திருக்கு. ஆனாலும் அந்த சாநித்தியம் மாறாது.
திரும்பி நம்ம திருவாசல் பண்ணுறோம், இறைவன் கிளறுகின்ற காலம் இக்காலம்னு சொல்லுவார். அவர் கிளர்ச்சி கிளம்பணும், அதனாலதான் இந்த காலகட்டத்தில் நான் வெளிப்பட்டு இறைவன் மக்களுக்கு வழிபாட்டுக்கு வரணும்னா அவர் வந்துடுவார். அப்படி அந்த திருக்கோயிலுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கும்போது சென்று வருவோம். கல்யாணத்துல முடிஞ்ச மாத்திரம் சத்தத்துல வைக்காது. சத்திரத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதுவே இருக்காது, நல்ல அலைகளே இருக்காது. திருக்கோயில வைக்க ஏன் போயிட்டு லட்சக்கணக்கா போயிட்டு கல்யாண சத்திரத்தை கொடுக்குறீங்க? யாரு நாம நெச்சிக்கணும்? ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்த கதையா, ஒரு நாளுக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் வருஷம் ஐயா கடன் ஆயிடுச்சு, ஐயா வீட்டை விற்கணும், அத்தை விற்கணும், எதுக்கு மகா பெரியவா திட்டுற? இதெல்லாம் யாரு உங்களுக்கு இந்த கலாச்சாரம் எல்லாம் சொல்லி கொடுத்தது? அப்படி 10 கிட்ட தான் கொடுப்பாங்க, தூக்கி போடுவாங்க. பெரிய மகான்கள் கொண்டு வந்துருக்கீங்க, உங்களுக்கு கோயில் கண்டு தெரியலையா? எதுக்கு ராஜாக்கள் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி வச்சுட்டு இருக்காங்க? பகவான் சன்னதி முன்னாடி பண்ண எதுவுமே தேவையில்லை. அரசங்கள் நடுவாங்க இல்லையா, அதை விட நடவானா கோயில்ல பண்ணோம்னா. அதனால அரசனை வந்து நிக்க வச்சு ஒரு கல்யாணம் பண்றாங்க. அரசனை நிக்க வைக்க முடியாதனாலதான் அரசன் காலை ஊன்றாங்க. அங்க இறைவனே நிற்கும் போது அரசங்காலம் தேவையில்லை, இறைவன் சன்னதியில கல்யாணம் பண்றது ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நாம செஞ்சு காட்டணும். திரும்பி இந்த மாயிலே போயிட்டு பெரிய சத்தத்தை எடுத்துட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் இது நம்ம இங்க வேணா பண்ணலாம். அடியார்கள் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அந்த பாதையை நம்ம காட்டணும். சாமிக்கு முன்னாடி பண்றதே ஒரு சத்திய வாக்கு மாதிரி. அந்த குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. முக்கால்வாசி சத்திரத்துல பண்றது இன்னைக்கு பாதி பேர் பாத்தீங்கன்னா கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் தான் நிறைய. அந்த நாள் போல சேர்ந்து 199 பேர் வாழ்வாங்க, ஒருத்தர் தான். இப்போனா 50க்கு 50 பேர் தான் வாழறாங்க. அந்த அளவுக்கு காலம் மாறி இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை. அதனால முடிஞ்ச மாத்திரம் இனி அடுத்த வர சந்ததிகள்லாம் கோயில்கள்ல திருமணம் நமக்கு இருக்கவே இருக்கு. இந்த கோவில் வாய்ப்பு வேற எங்க இருக்கோ இந்த திருக்கோயில்ல திருமணத்தை நடத்துங்க, எளிதா பண்ணுங்க. ஒரு 50,000 முடிக்கலாம், 1,00,000 கல்யாணத்தை முடிச்சிடலாம் சாப்பாடோட சரி. அதனால இந்த எளிமையா பண்ணி கடன் சுமையை அதிகமா ஏற்றிக்காது. யாரும் நம்மள இப்படி கல்யாணம் பண்ணாலும் மெச்சிக்கணும்னு அவசியமே கிடையாது. பெரியார மகான்களா தான் சொல்றாங்க, கோவில்களை எளிதா உங்க சொந்த பந்தத்தை வச்சு எளிதா சிம்பிளா செய்யுங்க. 1000 பேர் வரணும், 2000 பேர் வரணும்னு எதிர்பார்க்காங்க.